ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்ஸ் கொஷின் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 6th ஹிஸ்ட்ரியும் 6th ஜாகிரஃபியும் முடிச்சிருப்போம். இப்போ 6th வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, குடிமையல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் பாக்ஸில் என்னென்ன முக்கியமான கொஷின் இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற நடனங்கள். கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பங்காரா. குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்ஃபா, தாண்டியா. ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்ஃபேலியா, கூமர். உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோன்னா ராசலீலா. உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சோலியா. அசாமை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகு. ஓகேவா? இதெல்லாம் புகழ்பெற்ற நடனங்கள். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி. ஓகேவா? தமிழ்நாட்டில் கல்வியறிவு குறைவாக உள்ள மாவட்டம் எதுனா தருமபுரி. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் வந்து நீலகிரி. பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி. எங்கே கல்வியறிவு ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே பாலின விகிதம் அப்படின்றதும் குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? அப்துல் கலாம் எப்போது பாரத ரத்னா விருது பெற்றார்னா 1997. இந்தியாவுடைய ஏவுகணை மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா அப்துல் கலாம். அடுத்து பாருங்கள், அக்னி சிறகு என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா அப்துல் கலாம். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். இந்திய தாவரவியல் பூங்கா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஹவுரா, கல்கத்தா. ஆலமரம் தேசிய சின்னமாக எப்போ அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா 1950. மயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1963. கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா 2008. டால்ஃபின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010. தாமரை வந்து பார்த்தீங்கன்னா 1950. புலியை பொறுத்த வரைக்கும் 1973. ஓகேவா? அதே மாதிரி யானை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010. லாக்டோபேசிலஸ், ஓகேவா, நுண்ணுயிரி, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2012. மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா 1950. உலகில் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜநாகம். நமது அரசியலமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. 1946ஆம் ஆண்டில் பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய கிட்டத்தட்ட 389 உறுப்பினர்கள் ஒன்றிணைத்து அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஓகேவா? சத்யானந்தா சின்ஹா வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக தலைவராக இருந்திருப்பார். வரைவு குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 8 பேர் இருந்திருப்பாங்க. அதோடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா B.R. அம்பேத்கர். வரைவு குழுவுடைய ஆலோசகர் யாருன்னா B.N. ராவ். அரசியலமைப்பினுடைய முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. அரசியலமைப்பு உருவாக்க எத்தனை நாட்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு உருவாக்க எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 64 லட்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவாச்சு. வரைவு குழுவுடைய தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரோடு சேர்ந்து மொத்தம் 8 நபர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது 22 பகுதி 8 அட்டவணை 395 பிரிவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 12 அட்டவணை 25 பகுதிகளாக வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். 395 ஆர்டிகல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 460க்கும் மேற்பட்ட ஆர்டிகல் வந்து இப்போ உள்ள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? தற்போதைய நிலவரப்படி ஒரு 460க்கும் மேற்பட்ட ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். எந்த நாடு நேரடி ஜனநாயகத்தை பின்பற்றுகிறது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. பெண்களை வாக்களிக்க அனுமதித்த முதல் நாடு வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து. ஓகே, இப்போ நம்ம 6th வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிமையிலும் முடிச்சிட்டோம்.